பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லா சிஸ்டர்ஸும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க, ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. எப்பவுமே நம்ம லைஃப்பில் டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் நடக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக நம்ம லைஃப் மாறணும், நினச்ச விஷயம் எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா ஒரு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். முதல் ஸ்டெப் என்னன்னா, ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்மளால முடியும், நம்ம பண்ணுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்கிங் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாற்றணும். ரெண்டாவது விஷயம், அந்த ஒரு டார்கெட்டுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் மென்டலி மட்டும் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் பத்தாது, செயல்முறையிலையும் நம்மளோட கடின உழைப்பை காட்டணும். அப்போதான் நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகும். மூணாவது, அதை கண்டினியூஸாக பண்ணணும். ஜஸ்ட் டக்கு நான் பாசிட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு பண்ணிட்டு 2-3 நாளே அதை ட்ராப் பண்ணிட்டு பழைய மாதிரி சோம்பேறித்தனமா நெகட்டிவிட்டியாக மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம லைஃப்ல எந்த ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்படாது. ஓகேவா? ஸோ மறக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டியோட சேர்ந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சாரீ பிஸ்னஸ் பண்ணணும் சிஸ்டர். சாரீ பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது? நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் நிறைய பேர் எங்களை ஏமாத்திடுறாங்க. காட்டுறது ஒரு பொருளாக இருக்குது, அனுப்புறது வேற ஒரு பொருளாக இருக்குது. யாரை நம்பி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது? சாரீ பிஸ்னஸ் பண்ணும்போது எவ்வளோ மார்ஜின் வைக்கணும்னு எங்களுக்கு தெரியல. சாரீ பிஸ்னஸ்க்கு எவ்வளோ முதலீடு போடுறதுன்னு தெரியல. தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 30,000 10,000ன்னு பெரிய பட்ஜெட்டில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சாரீஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுறவங்களா இருக்காங்க. சிஸ்டர், இதை நான் எப்படி சேல் பண்ணுறது, எவ்வளோ மார்ஜின் வைக்கிறது? இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்ல. சாரி எங்கெல்லாம் மலிவு விலையில கிடைக்கும், அதை எப்படி வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்றது, நம்ம இருக்கக்கூடிய இந்த ஏரியால எந்த மாதிரி வெரைட்டிலாம் ஓடும், எது ஓடாது, நம்ம வந்து கடை திறக்க போறோமா இல்லை வீட்டில் வச்சிருக்க போறோமா, ஆன்லைன்ல சேல் பண்ண போறோமா, இப்படி எந்த ஒரு விஷயமுமே தெரியாம செக் பண்ணாம சாரியையும் ஒரு ஆர்வத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்றாங்க, வாட்ஸ்அப் பண்ணி இந்த சாரிக்கு நான் எவ்வளோ வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விற்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 250 ருபீஸ்க்கு ஒரு சாரி வாங்குறேன், இதுக்கு எவ்வளோ மார்ஜின் வச்சு நான் வித்து லாபம் பார்க்க முடியுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. மோஸ்ட்லி நிறைய பேர் எங்கிட்ட இந்த விஷயமா தான் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. ஸோ இன்னைக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் வந்து இருக்கிற சாரீஸை எங்களால் விற்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் வாங்குறாங்க, என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, ஆன்லைனில் சேல் பண்ணலான்னு பார்த்தா ஆன்லைனில் எப்படி போஸ்ட் போடுறதுன்னு தெரியல, இன்ஸ்டாகிராம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல, ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடுறதுன்னு தெரியல, யூடியூப் சேனலில் எப்படி போஸ்ட் போட்டால் ரன் ஆகுமா, எங்கிட்ட வாங்குவாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய குழப்பங்களோட கால் பண்ணுறீங்க. சாரீ பிஸ்னஸ்ங்கிறது 100% உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய தொழில் தான். அதனால தான் இத்தனை பேர் தயக்கமே இல்லாமல் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த சாரியை வந்து வாங்குறீங்க. ஆனால் அதை சரியான முறைப்படி நீங்கள் வாங்குறீங்களா, சரியான பர்சன் கிட்ட வாங்குறீங்களா, கரெக்டாக உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியுதாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். இதெல்லாம் சரியாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும், நல்ல சக்ஸஸும் கிடைக்கும். ஸோ இதில் எதுவுமே நம்ம தெரியல, கோட்டை விட்டுட்டோம், ஆனால் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தொழில் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்குது, ஸோ லைஃப்பில் வந்து நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கு, இல்ல கடன் இருக்கிறது எப்படியாவது மேல வரணும், வீட்ல இருந்து ஏதாவது பண்ணணும்ன்ற ஆர்வத்தோட ஏதாவது ஒரு ஷிஃப்ட் பண்ணி நீங்க மாட்டிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சாரீஸ் எல்லாம் ஹோல்சேல்ல எங்க கிடைக்கும்ன்ற டீட்டெயில உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஜெயா டிசைனர் ஸ்டூடியோ, இவங்க வந்து ரொம்ப வருஷமா சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பனாரசி சாரீ, சில்க் சாரீ, காட்டன் சாரீ, ஸோ ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி என்ன விதமான ஃபேன்சி கலெக்ஷன்ஸுமே இவங்க கிட்ட கிடைக்கும். இன்னொன்று, இவங்க பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு கொடுப்பாங்க, குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாரீஸ் மட்டும் கிடையாது, 2 பீஸ் செட்ஸ் கொடுத்தான்னு சொல்றோம்ல, டாப்பு அதே மாதிரி பேண்ட்டு, அதே மாதிரி டாப்பு பேண்ட்டு ஷால் 3 பீஸ் செட்ஸ்ன்னு சொல்றோம். தனியாக டாப்ஸ் லெகின்ஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நீங்க இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில கிடைக்கிறதும் இல்லாம இந்த சிஸ்டர் அடிஷ்னலா உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ண போறாங்க. என்னன்னா, நீங்க இவங்க கிட்ட சாரீஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட எல்லா விதமான கைடன்ஸையும் சேர்த்து வாங்கிக்கலாம். இவங்க உங்களுக்கு நீங்க இந்த பிளாட்ஃபார்மை சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸை எந்த விதத்தில் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணா சேல்ஸ் ஆகும், ஒரு சாரிக்கு எந்த அளவுக்கு நீங்க மார்ஜின் வைக்க முடியும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க. அதாவது மொத்த கைடன்ஸுமே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு சாரியை உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்க அதுக்கப்புறம் எப்படி அந்த சாரியை விற்க முடியும், எப்படி இதில் நீங்க வந்து லாங் லாஸ்டிக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற முடியும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் எல்லாமே இவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சாரி இப்போ வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமே என்னன்னா, ஒரு 10 சாரி 20 சாரி நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் 10 வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாலும் மீதி 10 வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகாது. ஸோ அந்த 10 சேல்ஸ் ஆனாதான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டே அந்த இடத்துல நிற்கும்.
கரெக்ட்டா? ஸோ, அப்ப இந்த மீதி இருக்கிற சாரீஸ எப்படி சேல்ஸ் பண்றது நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஸோ, நம்ம வீட்லயே இருப்போம். ஆப்வியஸா சாரி பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து வொர்க் ஃப்ரம் ஹோமா தான் இருக்கிறீங்க. அப்போ எப்படி பண்றதுன்னு தெரியாம ஆட்டோமேட்டிக்கா அந்த சாரி பிசினஸ் அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போகாம ஸ்டாப் பண்ணிடுவோம். அது நமக்கு லாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ, அதுதான் நம்ம பண்ற அந்த இடத்துல தப்பு. அப்படி இருக்கும்போது ஆன்லைன் ஃபெசிலிட்டிங்கிறது இப்ப நெறைய இருக்கு. நம்ம வந்து WhatsAppல வந்து குரூப் வந்து நம்ம பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அத தாண்டி Facebook இருக்கு, Twitter இருக்கு, YouTubes இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டா இருக்கு. ஸோ இதுலலாம் எந்த மாதிரி நீங்க வந்து போட்டு உங்களோட கலெக்ஷன்ஸை காமிச்சு உங்களால சேல்ஸ் பண்ண முடியுங்கிறது நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதில்ல. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயா சிஸ்டர் உங்களுக்கு தெளிவா டீச் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த விதத்துல உங்களுக்கு எல்லா விஷயமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, சாரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்மியான பட்ஜெட்ல உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் இவங்க கிட்ட 5000ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இவங்க வந்து ஹோல்சேல் மட்டும் தான் குடுப்பாங்களா? சிங்கிள் பீஸ் எதுவும் ரீட்டெயில் குடுக்க மாட்டாங்களான்னா, அப்படி கிடையாது. தாராளமா நீங்க உங்ககிட்ட ஒரு சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நீங்க தாராளமா ரீட்டெயில் பிரைஸுக்கு எடுத்துக்கலாம். இவங்க பெஸ்ட் ஆஃபர்ஸும் குடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு பீஸ் நீங்க எடுத்தாலுமே ஒரு கலெக்ஷன்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே ஆல் ஓவர் என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு டெலிவர் பண்றாங்க. ஹோல்சேல்ன்ற பட்சத்துல இவங்களுக்கு ஹோல்சேல் ரேட் போட்டு குடுப்பாங்க. ரீட்டெயிலா எடுக்கிறவங்களுக்கு இந்த டெலிவரி ஃப்ரீ ஆப்ஷன இவங்க பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சாரி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தொடர்ச்சியா வாட்ஸ்அப் அண்ட் கால் பண்ணி கேட்குறீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் மேல இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஜெயா டிசைன் ஸ்டூடியோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆன்லைன்ல எப்படி உங்க ப்ராடக்ட்ஸை விற்கிறதுங்கிறத பத்தி. அதே மாதிரி டெய்லி இவங்களோட கலெக்ஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப் சேஃபான குரூப் தான், கம்யூனிட்டி குரூப். அந்த குரூப் வந்து யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது. யாரோட நம்பரும் யாருக்கும் தெரியாது. தாராளமா அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் ஆயிட்டு அவங்களோட கலெக்ஷன்ஸை பார்த்து சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்க உங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஃப்ரீ டெலிவரியில கொடுத்துருவாங்க. ஹோல்சேலுக்கும் நீங்க வாங்கி உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இந்த விஷயத்த வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். வித் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ கால் பண்ணுங்க. அடுத்த மாசம் வந்து தீபாவளி. ஓகேவா? ஸோ உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மந்த்லேருந்து பிளான் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு நல்ல growth இருக்கும். இந்த ட்ரெஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், சாரி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகேவா? மறக்காம நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ நீங்களும் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல கை நிறைய சம்பாதிங்க. ஆனா இந்த 3 விஷயத்த மறந்துடாதீங்க. பாசிட்டிவா இருக்கணும். எப்பயுமே நம்ம ஹார்ட் ஒர்க் அதிகமா பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூவா பண்ணணும். இந்த 3 விஷயம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு லைஃப்ல எல்லா விதமான விஷயமும் கிடைக்கும். ஓகேவா? பாய்.